அன்பர்களுக்கு இன்றைய பணிவான வணக்கங்கள். திருமுறைகள் 12 என்று தொகுக்கப்பட்டிருக்கின்றன. இந்த திருமுறைகள் பிரணவ வடிவமாக சொல்லப்படுகிறது. ஞானசம்பந்தர் பாடிய தோடுடைய செவியன் என்ற தோ என்ற எழுத்திலே பிரணவத்தினுடைய ஓ என்ற சொல் இருக்கிறது. 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய சேக்கிழார் பெருமான் பாடிய என்றும் இன்பம் பெருகலாம் என்ற பாடலில் உலகலாம் என்று அந்த பாடல் முடிகிறது. முதல் பாடலிலே ஞானசம்பந்தர் தோ என்று ஓ என்று துவங்கி நிறைவு பாடலில் ஓ என்று வருவதனாலே இந்த திருமுறைகள் பிரணவத்தினுடைய பொருளாக விளங்குகிறது. அந்த பிரணவ வடிவமாக இந்த திருமுறைகள் விளங்குவதாலே யார் திருமுறைகளை ஓதுகிறார்களோ அவர்கள் பிரணவத்தினுடைய அனுபவத்தை பெறுகிறார்கள் என்று சொல்கிறார்கள். இன்றைய சிந்தனையாக இதை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.